ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 2 தீமோத்தேயு 2:1. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவினுள் கிருபையினால் பலன்படுவாய். ஆமென். அன்பு சகோதர சகோதரியே, இன்றைய காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை பலப்படு என்பதாகும். இந்த உலகத்தில் பலர் உடலில் பலன் உள்ளவர்களாக இருப்பார்கள், பலத்தில் பலன் உள்ளவர்களாயிருப்பார்கள், பதவியில் பலன் உள்ளவர்களாயிருப்பார்கள். ஆனால் தேவன் சொல்லும் பலன் வேறுபட்டது. இது கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் கிடைக்கும் பலனாக உள்ளது. இன்று பல குடும்பங்கள் மன குழப்பத்தினாலும் மன அழுத்தத்தினாலும் அதிகமாய் இருக்கிறார்கள். இளைஞர்கள் நம்பிக்கையில்லாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது. சிறிய தோல்வி கூட ஒரு மனிதனின் மனதை உடைத்து விடுகிறது. சமுதாயத்தில் அன்பு குறைகிறது, கோபங்கள் அதிகரிக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் தேவன் நம்மை நோக்கி கிருபையினால் பலப்படு என்று அழைக்கிறார். நாம் பலன் அடைவது நம்முடைய திறமையில் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் பலன் அடைகிறோம். ஒரு மாணவன் படிப்பில் சோர்ந்து போகலாம், ஒரு தகப்பன் குடும்பத்தை பார்த்து கவனிப்பதில் சோர்ந்து போகலாம், ஒரு தாய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம், ஒரு இளைஞன் எதிர்காலத்தை நினைத்து பயப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ தனியாக இல்லை, என் கிருபை உனக்கு போதும் என்று. காலை நேரத்திலே நாம் எப்படி தொடங்குகிறோம் இந்த நாளை என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் பயம், பதட்டம், எதிர்கால எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் உடன் நம்ம தொடங்குகிறோமா, அல்லது தேவனுடைய வார்த்தையோடு நாளை தொடங்குகிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனெனில் தேவ வார்த்தை மனிதனை உள்ளிருந்து பலப்படுத்துகிறது. இன்றைய சமூகத்தில் மிகவும் தேவையானது பணம் மட்டுமல்ல, நல்ல மனசாட்சி, அன்பு, பொறுமை, ஜெப வாழ்க்கை, தேவனுடைய பயம் ஆகியவை ஒரு குடும்பத்திற்கு, ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒரு காரியமாக உள்ளது. ஒரு இளைஞன் தேவனை தேட தொடங்கினால் அவன் எதிர்காலம் பலப்படுகிறது. அன்பானவர்களே, இன்று யாராவது உங்களை தாழ்த்தி பேசியிருக்கலாம், உன்னால் முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்வது, என் கிருபையால் நீ பலப்படுவாய் என்று. எனவே இன்று நாம் தீர்மானிப்போம், சோர்ந்து போகாமல் இருப்போம், ஜெபத்தை விடாமல் இருப்போம், குடும்பத்தை காப்போம், நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். தேவ கிருபை தினமும் உங்களை தேற்றும், உங்களை ஆற்றும். கர்த்தர் உங்களுடைய மனதை, குடும்பத்தையும் பலப்படுத்துவாராக. இன்றைய நாள் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்திருக்க தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. கிருபையோடு நம் சமாதானத்தோடு தேவனையே பற்றி நாம் வாழும்போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை இவ்விதமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, கனிதரும் வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, பிறருக்கு உதவி செய்யும் வாழ்க்கையாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.